Hello children, welcome to our maths class. UKG subject maths. Topic shapes. Shapes na வடிவங்கள். இப்போ இந்த picture பாருங்க, இது என்ன ஷேப்ல இருக்கு? Circle. ஓகே. இப்போ இந்த picture பாருங்க, இது என்ன ஷேப்ல இருக்கு? என்ன ஷேப்பில் இருக்குது? சொல்ல முடியுமா என்ன ஷேப்பில் இருக்குன்னு? சொல்ல முடியாது. அப்போனா ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு ஷேப்பு இருக்கணும், அதாவது வடிவம் இருக்கணும். இப்போ நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரைம் பாடுவோமா? We are shapes you can see us everywhere. I'm a square, I'm a square. You can see me everywhere. I have 4 sides. I am square, I am square. I'm a rectangle, rectangle like a really long square. I have 4 sides. I'm a rectangle, rectangle. We are shapes, you can see us everywhere. I am circle, I am circle. I go round, 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 round. I have no start, I have no end. I am circle, round, round, round. I am triangle, triangle. I am a pointy little shape. I have 3 sides. I am a triangle, triangle. ஷேப்ஸை வச்சு இப்போ ஒரு பாட்டு பாடணும். அடுத்ததா என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஷேப் என்னன்னா ஸ்கொயர். ஸ்கொயர்னா என்னது? சதுரம். இந்த ஸ்கொயர் 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், 4 பக்கமும் என்ன பண்ணும்? சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? வால் கிளாக். இந்த கிளாக் பாருங்கள் எப்படி இருக்குது? 4 சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஷேப் என்னன்னு பார்க்கலாமா? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னா செவ்வகம். இது ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்குவலாக இருக்கும், அதோட எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பாருங்கள் என்ன இருக்குது? பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸு அதோட ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் ஷேப் என்னன்னு பாருங்கள்? சர்க்கிள். சர்க்கிள்னா வட்டம். இந்த சர்க்கிளுக்கு என்ன இருக்காது? நோ சைட்ஸு. இந்த வட்டத்துக்கு பக்கங்கள் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கார் டயர் பார்த்துருக்கீங்களா? கார் டயர் ஏதாவது இருக்குமா? சைட்ஸ் அதுக்கு ஏதாவது இருக்குதா? இருக்காது. அப்போ வெறும் என்னதான் இருக்கும்? சர்க்கிளாக இருக்கும். ஃபோர்த்து ஷேப் என்னன்னு பாருங்கள்? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்னா முக்கோணம். ட்ரையாங்கிள் ஹாவ் 3 sides. இந்த முக்கோணம் 3 பக்கங்கள் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, சமோசா பார்த்துருக்கீங்களா? யாருக்கெல்லாம் சமோசா பிடிக்கும்? அந்த சமோசாவில் 3 sides இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் எக்ஸாம்பிள். ஓகே சில்ட்ரன், we go to exercise. Take page number 45. 45. எல்லோரும் அந்த பேஜ் எடுத்துட்டீங்களா? இப்போது அதில் சே அண்ட் ரைட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கொயர். ஆம் அ ஸ்கொயர், ஆல் மை சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இந்த ஸ்கொயர் கீழே டாட் டாட்டாக இருக்கா, அந்த இடத்துல என்ன எழுதணும்னா ஸ்கொயர்னு எழுதணும். எழுதுங்க பார்ப்போம். SQUARE ஸ்கொயர். எல்லோரும் எழுதிட்டிங்களா? வெரி குட். செகண்ட் இமேஜ் என்ன இருக்குன்னு பாருங்க? ரெக்டாங்கிள். ஆம் அ ரெக்டாங்கிள், மை ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கா, அது கீழே ரெக்டாங்கிள் எழுதணும். RECTANGLE. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே. இப்போ தேர்ட் இமேஜ் பாருங்க, என்ன இருக்கு? சர்க்கிள். I'm a circle, I have no sides. இப்போ அந்த சர்க்கிள் இமேஜ் கீழே சர்க்கிள் எழுதணும். CIRCLE. எழுதியாச்சா? வெரி குட். இப்போ ஃபோர்த் இமேஜ் பாருங்க, என்ன இருக்கு? ட்ரையாங்கிள். I'm a triangle, I have 3 sides.
இப்போ அந்த ட்ரையாங்கிள் இமேஜ் கீழே ட்ரையாங்கிள் எழுதணும். TRIANGLE ட்ரையாங்கிள். எல்லாரும் எழுதியாச்சா? வெரி குட். நம்ம இப்போ 4 இம்பார்ட்டன்ட் ஷேப் பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் சில ஷேப்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஷேப் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஷேப் என்னன்னு பாருங்கள். செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னால் அரை வட்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஹேண்ட் ஃபேன். ஹேண்ட் ஃபேன்னா விசிறி, கை விசிறி. செகண்ட் ஷேப் என்னன்னு பாருங்கள். ஓவல். ஓவல்னா ஓவல் வடிவம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எக்கு. எக்கு பார்த்துருக்கீங்களா? அது என்ன ஷேப்னா ஓவல். தேர்ட் ஷேப் என்னன்னு பாருங்க. டைமண்ட். டைமண்ட்னா வைர வடிவம். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம். கைட்டு. கைட்டு பார்த்துருப்பீங்களா? அது என்ன ஷேப்பில் இருக்குது? டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஷேப் என்னன்னு பாருங்க. பென்டகன். பென்டகன்னா ஐங்கோணம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஃபுட்பால். ஃபுட்பால் கிடையாது. ஃபுட்பால்குள்ளே அந்த பிளாக் கலரில் ஒரு பேட்ச் இருக்கும் பார்த்தீங்களா? அதோட ஷேப் பார்த்துங்க. அது பென்டகன் ஷேப். அதுக்கு அது எக்ஸாம்பிள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஷேப் என்னன்னு பாருங்கள். ஸ்பியர். ஸ்பியர்னா கோலம். அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பால். பால் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் அதுக்கு அது எக்ஸாம்பிள். சிக்ஸ்த்து ஷேப் பாருங்க. என்னது? கோன். கோன்னா கூம்பு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? அந்த ஐஸ்கிரீமில் கோன் இருக்குமா? அதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள். செவன்த் ஷேப் என்னன்னு பாருங்க. சிலிண்டர். சிலிண்டர்னா உருளை. அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா செல். நம்ம ரிமோட்டு, கிளாக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன போடுவோம்? அந்த செல் போட்டால் தான் ஒர்க் ஆகும். அது என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்டர். அப்போ அதுக்கு அது எக்ஸாம்பிள். லாஸ்ட் ஷேப் பாருங்கள். என்னது அது? எயித்து ஷேப்பு கியூப். கியூப்னா கனசதுரம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஐஸ் கியூப். நம்ம ஃப்ரிட்ஜில் ட்ரேயில் கியூப் கியூபாக இருக்குமா? அதுக்கு தான் அது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே சில்ட்ரன், டேக் பேஜ் நம்பர் 46. இப்போ இதில் 4 ஷேப்ஸ் இருக்குது. இந்த 4 ஷேப்ஸ் என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணி அந்தந்த பாக்ஸில் எத்தனை ஷேப் இருக்குன்னு எழுதணும். எழுதலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஷேப் என்னன்னு பார்க்கலாமா? சர்க்கிள். எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5. வெரி குட். இப்போ அந்த சர்க்கிள் இருக்கா? அந்த சர்க்கிள் பக்கத்தில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அந்த பாக்ஸில் 5ன்னு எழுதணும். எல்லாரும் எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஷேப் பாருங்க. ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3. இப்போ கீழே இருக்க ட்ரையாங்கிள் பக்கத்தில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். அது பக்கத்தில் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் 3ன்னு எழுதணும். எழுதியாச்சா? இப்போ தேர்ட் ஷேப் என்னன்னு பாருங்க. ஸ்கொயர். இப்போ எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3. அப்போ எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 3 ஸ்கொயர் இருக்குது. அப்போ அந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு பக்கத்தில் 3ன்னு எழுதணும். எழுதியாச்சா? இப்போ லாஸ்ட் ஷேப் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ரெக்டாங்கிள். இப்போ ரெக்டாங்கிள் எத்தனை ஷேப் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4. இப்போ கீழே ரெக்டாங்கிள் பக்கத்தில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே 4ன்னு எழுதணும். எல்லாரும் எழுதியாச்சா? வெரி குட். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம ரீகேப் பார்க்கலாமா? நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ ஷேப்ஸ் பார்த்தோம். எத்தனை ஷேப்ஸ் பார்த்தோம்? 4 இம்பார்ட்டன்ட் ஷேப்ஸ் பார்த்தோம். First one square, second one rectangle, third one circle and fourth one is triangle. Thank you children.